ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே தமிழன் கேரளா லாட்ரி. 50-50க்கான கெஸிங்கில் முதல்ல போர்ட் கெஸிங் பார்க்கலாம். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 7962. ஸோ இந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 7962. ஸோ இந்த பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த 2 வந்தாக்க 7962ன்னு வரலாம். ஸோ நான் ஏ போர்டில் 2 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 2 உங்களுக்குமே கான்ஃபிடென்ட்டாக வந்தால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் பி போர்ட்லேயும் அதே மாதிரியான இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்குது. இந்த 9 இங்கே வந்திருக்கு. ஸோ 2 இங்கே வந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த 6 அப்படி இங்கே வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கணிப்புப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு பி போர்டில் 6 வருது. ஸோ பி போர்டில் 6க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து சி போர்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், சி போர்டில் 9 கேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 50வது நாள். ஸோ 50th டேன்றதுனால இன்றைக்கி வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங் பெயிண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 9 கேட்டு இன்னையோட 50 நாள் ஆகுது. ஸோ சி போர்டில் 9 மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆல்ரெடி ஏல வந்து 2 சொல்லியிருந்தேன். ஸோ 9 வச்சு ஏசி 29, இல்லைனா பிசியில் 69. அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் எது வருதோ அந்த மாதிரி கூட நீங்கள் பேர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ சி போர்டில் 9, இந்த சி போர்டில் 9ன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஜிட். இந்த இடத்துல பாருங்கள் 971. முன்ன நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 971. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 642. நெக்ஸ்ட்டு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மேலே இருக்க 577. ஸோ 577 வரதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா நிறைய டபுள்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்கன்றதுனால இந்த கெஸிங் படி பார்த்தோம்னாக்க, இந்த சார்ட் படி பார்த்தோம்னா நமக்கு 577 வரதுக்கான ஒரு சின்ன ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த 577 உங்கள் கணிப்பில் வந்தாக்க நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க 4டியில் பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாள் நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்க 6971. ஸோ 697 இருக்குது, 1 மட்டும் தான் மிஸ்ஸிங். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 6642. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 664 இருக்குது, 2 மட்டும் மிஸ்ஸிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் 2226. ஸோ 2226ன்றப்ப நீங்கள் ஏபிபிசிஹெச்சில் 22 இல்லைன்னா 2662 இது ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே ஏபிபிசி ஏசியில் நமக்கு ஏதாவது ஒரு இன்னிங் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஆல்ரெடி ஏ போர்டில் வேறு 2 சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா 4டியில் பார்த்தீங்கன்னா 2226ன்னு வந்திருக்கு. ஸோ இது 4டியை எடுத்தோம்னா நமக்கு 2226ஆகவே வரலாம். அப்படி இல்லைன்னா 2622ன்னு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3D ஒன்று பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 917 இருக்குது. அதாவது முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 971. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 642 நேற்று ரிசல்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 830. ஸோ அது நீங்கள் பாக்ஸில் எப்படி வேணாலும் வரலாம். நான் பார்த்தீங்கன்னா 830 எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓவரால் நான் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 725, ஏ போர்டில் 372, பி போர்டில் 263, சி போர்டில் 494, ஏபிபிசிசியில் பார்த்தீங்கன்னா 77, 57, 76, 69, 80, 22, 78, 87 எடுத்திருக்கேன். 4 டிஜிட்டில் இந்த 5 4D எடுத்திருக்கேன். இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கணிப்போட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஆப்ஷனில் விட்டுருங்க. 3Dயில் பார்த்தீங்கன்னா 764, 577, 830, 285, 587, 522, 787, 226, 715 எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் இதில் நான் சி போர்டில் 9 வச்சு நான் 3D எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி சி போர்டு 9மே கொஞ்சம் சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஏதாவது நம்பர் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ஏபியில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் சி போர்டில் 9 வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மற்ற கெஸிங் வச்சு பார்க்கும்போது சி போர்டில் 9 வரல. 3Dயில் நான் சி போர்டு 9 வச்சு 3D மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சப்போஸ் மெஷின் நம்பர் அந்த பின்னாடி எனக்கு கெஸ்ஸிங் வந்தால் நான் கமெண்ட்டில் கூட அந்த நம்பர் போஸ்ட் பண்ணி நான் பின் பண்ணி விடுறேன். சி போர்டு 9 வர மாதிரி இருந்தால். ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க, எல்லாமே ட்ரை பண்ண வேணாம். ஏதாவது ஒன்று உங்கள் கணிப்பில் இன்றைக்கி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைனா நான் போர்டு கெஸ்ஸிங் வச்சு பார்த்தோம்னா ஏ போர்டில் 2, ஏ போர்டில் 2 சொல்லியிருந்தேன், பி போர்டில் 6 சொல்லியிருந்தேன், சி போர்டில் 9 சொல்லியிருந்தேன். இது நீங்கள் டைரெக்டாக ஒரு 3Dயாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சி போர்டில் 9 வர சான்சஸ் இருக்க மாதிரி இருந்தால் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் என்னுடைய கெஸிங் சொல்லியிருக்கேன். இல்லை உங்கள் கணிப்பு என்னன்றதுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.